அற்புதத்துக்காக மேடையை ஆயத்த பண்ணுங்கள். ஒரு அற்புதம் நடக்க வேணும்னா அதுக்குன்னு ஒரு மேடை ஆயத்தமாக்கப்பட வேண்டும். ஆண்டவரால் செய்ய முடியாத அதிசயம் ஒன்றுமில்லை. அவரால் எல்லாம் செய்ய முடியும். அவர் சின்னவனுக்கு கூட தூக்குவாங்க, அவர் உயர்த்தி வைப்பாங்க. உங்கள் வீட்டில் அற்புதம் நடக்க போகுது. ஆண்டவர் மிகப்பெரிய அற்புதம் செய்வார். அதுக்கு ஒரு மேடை. நான் இதை பேசுவது ஒரு ஏதோ பைபிளை பற்றி தெரிஞ்சனால படிக்கலை, பேசலை. தேவனுடைய ஆவியில் நிரம்பி ஆவியானவருடைய ஆவியின் மண்டலத்தில் எனக்கு வந்து வெளிப்பாட்டை பேசுகிறேன். பைபிளில் ஒரு ராஜா இருந்தான். இந்த ராஜாவின் பேர் யோசபாத் ராஜா. இஸ்ரேல் தேசம் ரெண்டாய் பிரிந்தது. எப்படி நார்த் கொரியா சவுத் கொரியா அதே போல ரெண்டாய் பிரிந்தது. அந்த யூதா கோத்திரத்துக்கு தலைவனாக ராஜாவாக யோசபாத் ராஜா தான். அவன் மிக நல்லவன். அவன் தேவ பயம் உள்ளவன், தேவ பக்தி, உபவாசிப்பது, ஜபம் பண்ணுவது, கடவுளோடு வாழுகிற வாழ்க்கை எல்லாம் இருந்துச்சு. ஆனால் அடுத்த பக்கம் வடப்பக்கம் இஸ்ரவேல், அந்த தேசத்தின் ராஜா யோராம், அவன் அப்பா அம்மா மாதிரி தப்பு விக்கிரங்களை வணங்கினவன், பொல்லாப்பு செய்தான். இந்த ராஜாவுக்கு மூவாப் தேசம் வரி கட்டி கொண்டிருந்தது. திடீர்னு வரி கட்டுறது நிப்பாட்டிட்டு, எனவே இவங்க வரி கட்டாதனால இவங்களை அழிக்க வேண்டும், இவங்களோட சண்டை பண்ண வேண்டும் என்று தீர்மானித்தான். ஆனால் ஜனம் போதாது யுத்தம் பண்ண. எனவே யோசபாத் கிட்ட சொன்னா கொஞ்சம் சப்போர்ட் ஒன்று பண்ணு, யுத்தம் பண்ண. கெட்ட ராஜா நல்ல ராஜா கிட்ட கேட்கான், யுத்தம் பண்ண. இவங்களுக்கு சப்போர்ட்டா இன்னொரு ராஜாவையும் கூட்டிக் கொள்றாங்க. கூட்டிக் கொண்டு இவங்க யுத்தத்துக்காக புறப்பட்டு இவங்க போறாங்க. போய்கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த ரெண்டு ராஜாக்களும், உங்களுக்கு தெரியும், இந்த இஸ்ரவேல் தேசத்து ராஜா யோராமும் இந்த யோசபாத்தும் உண்மையான கடவுளை அறிந்தவர்கள். ஆனால் இந்த யோராம் வழி விலகி போனவன், ஆனால் தேவனை அறிந்தவன். 7 நாட்களாக அவங்க பயணம் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது அவங்களுக்கு தெரியுது, நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான யுத்த வீரர்கள், லட்சக்கணக்கான ரதங்கள், குதிரைகள், ஆடு மாடெல்லாம் கொண்டு போவாங்க. ஏன்னா யுத்தத்துக்கு சாப்பிட தேவை, சமைச்சு. ஆனால் தண்ணி இல்லை. 7 நாள்ல அவங்க கலங்கி போயிட்டாங்க. அவங்களுக்குள்ள குழப்பம். கடவுள் நம்மை கலங்க பண்ணிவிட்டா, கடவுள் நம்மை கலங்க பண்ணிவிட்டா, செத்துருவோம். இப்ப அந்த ராஜா யுத்தத்துக்கு வந்தா தண்ணி இல்லாம எப்படி யுத்தம் பண்ண? நான் வறண்டு போயிட்டாங்க, சாவுதான். இந்த பிரச்சனைக்கு யோராம் அகப்பட்டான். தேவ மனிதன் தேவனோடு வாழ்ந்தவன் அகப்பட்டான். காரணமே யோராமுக்கு இந்த பிரச்சனை வரை காரணம் என்ன? அவன் மிக நல்ல ராஜா, ஆனால் தவறான ஒருவனுடன் இணைந்து கொண்டான், தப்பான ஒருவன். இந்த இடத்துல நீங்களும் யாரோ தேவையில்லாத ஒரு ஆளோட சேர்ந்துட்டீங்க, தப்பான ஒரு ஆளோட சேர்ந்துட்டீங்க. நமக்கு தேவையில்லாத மனிதர்கள் தேவையில்லை. நமக்கு ஒரு நல்ல குடும்பம், நமக்கு ஒரு நல்ல கடவுள் போதும். நம்ம தப்பான ஆக்களோடு சேர்ந்தால் என்ன நடக்கும்? யோராமுடைய யுத்தம் இப்ப யோசபாத்துடைய யுத்தமாய் மாறிட்டு, யோராமுடைய பிரச்சனை யோசபாத்துடைய பிரச்சனை ஆயிட்டு. நீங்க தப்பான ஒரு ஆளோட சேர்ந்தா அவன் யுத்தம் உங்க யுத்தமாய் மாறும். தப்பான ஒருத்தனோட சேரும் பொழுது அவன் பிரச்சனை உங்க பிரச்சனையாய் மாறும். சில தொடர்புகள் நமக்கு தேவையில்லை. சிலர் ஃப்ரெண்ட்ஸா குரூப் ஆக்கிங்க, நல்லது, குரூப்பா நீங்க போன்ல கனெக்ட் பண்ணிருக்குது. ஆனா இந்த குரூப்புக்குள்ள தன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டும் போட்டு கனெக்ட் பண்றாங்க. அவன் இவன் கேர்ள் ஃப்ரெண்டை போடுறது, அவட கேர்ள் ஃப்ரெண்டை போடுறது. இந்த குரூப்புக்குள்ள தன் வைஃபை கனெக்ட் பண்றது, அவனும் தன் வைஃபை கனெக்ட் பண்றது. ஆனா உனக்கு தெரியாது, ஓம் பொண்டாட்டியும் அவன் புருஷனும் கனெக்ட் ஆகிருக்குது. வெட்ட வேண்டியது வெட்ட வேண்டும். போன்ல ஏன் பிளாக்னு ஒன்று கொடுத்துக்கான், பிளாக் பண்ண. ஏன் டிலீட்னு ஒன்று கொடுத்துக்கான், டிலீட் பண்ண. தேவையில்லாத தேவையில்ல. ஆண்டவர் சிலருக்கு சொல்லுறா, இந்த காலையில
தேவையில்லாத வெட்டி போடு. நேற்று ராத்திரியிலே நான் ஆவிலே பார்த்ததை தான் இன்றைக்கு பேசுறேன். சில நபர்கள் முக்கியம் போல நண்பர்களாக இருக்கலாம், தேவையில்லை. நம் வாழ்க்கையில கடவுள், நம்ம குடும்பம், இதை மிஞ்சி நமக்கு வேற யாரும் முக்கியம் இல்லை. மற்றவங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் காட், செகண்ட் ஃபேமிலி, மூணாவது தான் மற்றவங்க. அப்படின்னா அவங்கெல்லாம் யாருக்கு தெரியுமா? தேர்ட் கிளாஸ். நீ மற்றவங்கள ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆக்காத, அது உன் வாழ்க்கையில் பிரச்சனை ஆகும். நான் பேசிக்கொண்டிருக்கிற உங்க குடும்பத்தில் மற்றவங்க இப்ப சொல்லுறீங்க மனசுக்குள்ள, ஆமா என் குடும்பத்தில் இவன் இப்படி பண்ணி கொண்டு இருக்கான். தேவன் சொல்லுறா, இது தேவையில்லாத காரியம். உனக்கு பிரச்சனை வரும் பொழுது ஒரு நண்பன் வர மாட்டான். பிரச்சனை வந்தா முதல்ல ஆண்டவர் வருவார், ரெண்டாவது உனக்கு குடும்பம் மட்டும்தான் இருக்கும். எப்பவும் நான் சொல்லுவேன், கடவுள், அதுக்கு பிறகு குடும்பம், இதுக்கு அடுத்த எதுவும் வராது. அது இருக்க வச்சுக்கோ. இப்ப அவன் பிரச்சனை ஆயிட்டு, யாராவது தேவன் வந்தா உதவி செய், ஆனா சேர்ந்து இருக்காத. நமக்கு எவ்வளவு பெரிய ஊழியத்தையும் எவ்வளவு பெரிய பொறுப்பையும் கர்த்தர் நம்ம கொடுத்துக்காரு. நமக்கு சின்ன வட்டத்துக்காக வாழ வேண்டியவங்க அல்ல, நம்ம தேசங்களுக்கு ஆசீர்வாதமாய் வாழ கர்த்தர் நம்மை அழைத்திருக்காரு. தேவனுடைய உன்னத அழைப்புக்காக இருக்க நாங்க ஏதோ ஒரு சின்ன காரியத்துல சிக்கி கொள்ள கூடாது. தைரியம் இருந்தா சில குரூப்ல இருந்து வெளியே வா. இது தேவனுடைய சத்தம், இது தேவ சத்தம். யோசபாத் தேவையில்லாம போயிட்டான். நல்ல மனிதன், பக்தி உள்ளவன், தேவனை ஆராதிக்கவன், தேவனை கும்பிடுகிறவன். அவனுக்கு தேவை அங்க போக, தேவன் சொல்லல போக சொல்லி போய் இப்ப தண்ணி இல்ல, சிக்கிட்டான். அந்த சிக்கப்பட்ட நிலையில உனக்கு கத்த இன்னைக்கு பேசுறா. ஆனாலும் அந்த யோசபாத் அந்த நேரத்தில் ஒரு காரியம் செய்றான். 7 நாள் தண்ணி இல்லை. நீங்க வீட்டுக்கு பார்க்கும் போது வசனங்களை பாங்க, 2 ராஜா 3:10. அந்த நேரத்தில் யோசபாத் ராஜா 7, அப்படி இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவாகிய ஏதோமின் ராஜாவும் சோர்ந்து போனார்கள். ஆனாலும் அவர்கள் 7 நாள் சுட்டி திரிந்த போது அவர்களுக்கு பின் செல்ல ராணுவத்துக்கும் மிருக ஜீவனுக்கும் தண்ணீர் இல்லை. அடுத்த வசனம், அப்பொழுது இஸ்ரவேல் ராஜா, ஐயோ, இந்த 3 ராஜாக்களையும் கர்த்தர் மோவாபின் கையில் ஒப்பு கொடுக்க வரவழைத்தாரு, இப்ப நாங்க செத்துட்டோம். அவனோட முடிவு. ஆனா மாத்தலாம். இந்த காலையில நீ பண்ண மிஸ்டேக்கை மாத்தலாம். சில வேளை நீங்க தப்பு பண்ணி உங்க வாழ்க்கையை குழப்பி போடலாம். ஆனா ஆண்டவர் அன்பாந்தவர். நீ குழப்பி போட்டதை, நீ ஒரு இடியாப்பத்தை பிணைஞ்சு போட்டா திரும்ப இடியாப்பம் மாதிரி செய்ய முடியுமா? முடியாது. ஆனா ஆண்டவர் இன்றைக்கு திரும்ப உனக்கு செஞ்சு தரப்போறா. 11ஆம் வசனம், அப்பொழுது யோசபாத், நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசனம் ஒருவன் இங்கே இல்லையா என்று கேட்டான். நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம். இன்னைக்கு பிரச்சனையோடு நீ ஆண்டவர்கிட்ட கேளு, இதுக்கு என்ன பதில், இதுக்கு என்ன பதில். அப்போ சொல்லலாம், எலிசானு தீர்க்கதரிசிக்கான், கேளு. அங்க போய் கேட்க, அங்க என்ன செய்யலான்னு. அடுத்த வசனம், அப்பொழுது யோசபாத் அவன் நோக்கி, கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்தில் இருக்குது. இஸ்ரவேலின் ராஜாவும் யோசபாத்தும் ஏதோமின் ராஜா அவனிடத்தில் போனார்கள். எலிசா ராஜாவை பார்த்து, எனக்கும் உமக்கும் என்ன, யாக யோதாமை பார்த்து, நீ உம்முடைய தகப்பனின் தீர்க்கதரிசி எடுத்து உம்முடைய தாயாரின் தீர்க்கதரிசி இடத்தில் போம் என்றான். அதற்கு இஸ்ரவேல் ராஜா, அப்படியல்ல, கர்த்தர் இந்த 3 ராஜாக்களையும் மோவாபின் கையில் ஒப்பு கொடுக்கிறதுக்கு வரவழைத்தார். இவன் கெஞ்சான், ஆனா அவனுக்கு பதில் கிடைக்கல. ஆனா யாருனால பதில் கிடைக்குது? அடுத்த வசனம் பாருங்க. அதற்கு எலிசா, நான் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் முகத்தை பாராதிருந்தால் நான் உம்மை நோக்கி பார்க்க மாட்டேன். நான் யோசபாத்னால இன்றைக்கு பதில் கொடுக்கிறேன். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காக வேண்டி அவர் பதில் கொடுக்க போறா. உங்களை அழியாதபடி உங்களை நேசிக்கிறனால் அவர் பதில் கொடுக்க போறா. உங்க வாழ்க்கை நல்லா இருக்க வேண்டும், நீங்க நல்ல ஆசீர்வாதமா இருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் தரித்திரா இருக்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் உயர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். வனாந்திரத்தில் பட்டினில சாகக்கூடாது. நான் பதில் கொடுக்கிறேன் அப்படி சொல்லி தீர்க்கதரிசி சொல்றான். இந்த கர்த்தர் உங்களுக்கு பதிலோடு அனுப்ப போவா.
எலிசா கிட்ட கத்துற வார்த்தைக்கு அவன் சொல்றான், ஜீவனை கொண்டு சொல்றேன். என்ன பதில்? இப்பொழுது ஒரு சுகமண்டல வாத்தியக்காரனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒரு மியூசிஷியனை கொண்டு வாங்கப்பா, இந்த மியூசிஷியனை கொண்டு வாங்க. சுகமண்டலம் வாசிக்கக்கூடிய ஒருவனை இந்த இடத்துல கொண்டு வாங்க. சுகமண்டல வாசி, அங்க தண்ணி இல்லை, பெரிய பிரச்சனை, சாவு வரப்போகுது, கொண்டு வாப்பா சுகமண்டல வாசிக்கான. இவன் சொல்லல, திறமை உள்ளத்தனை கொண்டு வா, யுத்தத்தில் வெற்றி பண்ணுற ஒத்தனை கொண்டு வா. சுகமண்டலம் வாசிக்க தெரிஞ்சுக்கொண்டா. நல்லா வாசிக்கிறான்னு இல்லையோ பரவாயில்ல, சுகமண்டலம் வாசிக்கிற ஒத்தனை கொண்டு வா. இந்த இடத்துல இந்த சூழ்நிலையை மாற்ற வேணா ஒரு மியூசிஷியன் வர வேண்டும். உங்க சூழ்நிலை மாற ஒரு மியூசிஷியன் வர வேண்டும். உங்க சூழ்நிலை மாற ஒரு மியூசிஷியன் வர வேண்டும். தீர்க்கதரிசியாக எலிசா, இசை வாசிக்க கூடிய ஒருவனை அழைத்து வாருங்கள். திறமையான ஆட்கள் வேணாம், ஒரு மியூசிக் வாசிக்க கூடியவன். யார் அந்த மியூசிக்? அது என்ன? சுரமண்டலம். தாவீது வாசித்தானே சுரமண்டலம். மனிதனையும் தேவனையும் இணைக்கும். இந்த இடத்துல இப்ப சூழ்நிலை மாற வேண்டும். மனிதர்களையும் தேவனையும் இணைக்கிற ஒருவன் வர வேண்டும். ஒருவன் வர வேண்டும். அவன் உடனே இங்க வாங்க, இப்படி பிரச்சனையா, இது நடக்கும் அது நடக்கும் அவன் சொல்லல. ஏன்னா அவன் சொல்லுறான், எனக்கு இப்ப தீர்க்கதரிசனம் வருதில்லை, வெளிப்பாடு வருதில்லை. ஏன்னா இந்த இடத்துல முதல்ல ஒரு கனெக்ஷன் வர வேண்டும். கடவுளையும் மனிதனையும் இணைக்கிற ஒரு தொடர்பு வர வேண்டும். அவன் அற்புதத்துக்காக ஒரு மேடை உண்டாக்குறான். அவன் ஆராதனைகளை ஆரம்பித்து இசைகளை வாசிக்க ஆரம்பிக்கிறான். ஒரு வர்ஷிப். தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம். உன் வாழ்க்கையை குழப்பி போட்டுக்கியா? அற்புதம் நடக்க வேண்டுமா? தேவ பிரசன்னத்தை திரும்ப கொண்டு வா. இழந்து போன மகிமை கொண்டு வா. இழந்து போன தேவ பிரசன்னத்தை கொண்டு வா. இப்ப அதுதான் தேவை. அந்த தேவ பிரசன்னம் வந்த பொழுது என்ன நடந்துச்சு? சுரமண்டலக்காரன் வந்து வாசித்த போது கர்த்தருடைய கரம் அவன் மேல் வந்து இறங்கியது. தேவ பிரசன்னம் வர ஆரம்பித்தது. இன்றைக்கு நீங்க நிறைய குழப்பத்தோடு இருக்கீங்க, நிறைய பிரச்சனை இருக்கீங்க. உங்களுக்கு வீட்டில் தேவ பிரசன்னம் இல்லை. பைபிளை வாசிக்க எடுத்தாலும் ஸ்பீடா வாசிக்கிறது. உங்களுக்கு பைபிள் வாசிக்க கூட டைம் இல்லை, உங்களுக்கு ஜெபிக்க டைம் இல்லை. இப்போ ஒரு கனெக்ஷன் வர வேண்டும். 2025 அற்புதமாய் முடிய வேண்டுமா? வல்லமையாய் முடிய வேண்டுமா? ஒரு கனெக்ஷன் வர வேண்டும். இழந்து போன தேவ பிரசனத்தை உன் வாழ்க்கையில கொண்டு வா. நான் கண்ணை மூடி அப்படியே இருக்கணத்தில் ஒரு 2-3 நிமிஷத்தில் என் ரூம் ஃபுல்லாக தேவ பிரசனத்தை நான் பார்ப்பேன். அந்த தேவ பிரசனம் உனக்கு வர வேண்டும். நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்காய், தேவ பிரசனம் வர வேண்டும். பைபிளை கொண்டு வா. அதிகமாக வேத வாசி, அதிகமாக ஆராதனை கொண்டு வா. தேவனோடு இருக்க உறவை கூட்டு. அந்நிய பாஷைகளை பேசி தேவ பிரசனத்தை கொண்டு வா. நீ நிறைய லட்சங்கள் கடனோடு இருக்கிறாய், நிறைய போராட்ட பிரச்சனையோடு இருக்காய். எல்லாத்தையும் மறந்து அற்புதத்துக்காக ஃபர்ஸ்டாய் ஒரு சூழ்நிலையை மாற்று. ஒரு சூழ்நிலையை மாற்று. அற்புதங்களுக்கு முன்பாக தேவன் செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். அற்புதங்கள் நடக்க முதல் நீங்கள் ஆவிக்குரியவர்களாய் மாற வேண்டும். யோசேப்பை தன் வாழ்க்கையை குழப்பி போட்டான் தவறான தீர்மானங்களாலே. அவனுக்கு இப்பொழுது ஆவிக்குரிய நிலை தேவைப்பட்டது. நான் என் நிலையை மாற்ற வேண்டும். எனவே இசை வாசிக்கக்கூடிய ஒருவன் இந்த இடத்துல வரட்டும். ஆவிக்குள்ளாய் மாறுவோம். தேவ பிரச்சனை உங்ககிட்ட இருக்குதா? கண்ணை மூடணுன்னா நிறைய குழப்பங்களும் நிறைய பிரச்சனை இருக்கு. நான் உங்களுக்கு ஒரு காரியம் சொல்லுவேன். ஸ்பிரிச்சுவல் ஐஸில் நீங்கள் பார்க்க வேணாம், நீங்கள் ஆவிக்குறனா இருக்க வேணா, கண்ணை மூடி
பயிற்சி இல்லாதவங்க ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள நீங்க எல்லா கவலையும் மறந்து அப்படியே ஒரு வெறுமை, தேவ பிரசன்னம், தேவ அமைதி, தேவ சந்தோஷம் நிரப்பப்பட வேண்டும். ஆனால் உங்களால் நிரம்ப முடியுதில்லை. ஏன்? நிறைய பேர் உங்கள் வாழ்க்கையில் வந்து குழப்பிட்டாங்க. இந்த சூழ்நிலை மாற வேண்டும், இந்த சூழ்நிலை மாற வேண்டும். நான் சொல்கிறேன், இதுதான் மனிதன், இதுதான் தேவன். நேற்று எனக்கு தேவன் வெளிப்படுத்திய காரியம். மக்களுக்கு சொல், மனிதர்களுக்கும் உன் சபை மக்களுக்கும் மனிதர்களுக்கும் இருக்கிற இடைவெளியை அதிகரிக்க சொல். எனக்கும் மனிதர்களுக்கும் இடையில இருக்க இடைவெளியை சுருக்க சொல், கிட்டையாக சொல். அது எப்படி செய்ய? எனக்கு முடியாது. என்னோடு இருக்க நண்பர்களை விரட்ட, எனக்கிட்ட இருக்க மனிதர்களை விரட்ட முடியாது. ஆனால் நான் இவங்களை விரட்டையும் வேணும், நாங்கள் சேர வேணும். தேவன் அங்கே இருக்கா, மனிதன் எங்கே இருக்கா? நான் இவங்களோடு இருக்க உறவுல இருந்து நான் தூரம் போக நான் தானாக தேவனிடம் வந்து சேர்க்கிறேன். இன்றைக்கு அது நடக்க வேண்டும். மனிதர்களுக்கு நோ சொல்லப்படி, நோ சொல்ல தெரியாதவங்க வாழ்க்கையில் வெற்றியாக வாழ முடியாது. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நோ. நான் காலையில் ஒரு விஷன் பார்த்தேன். கடவுள் என்னோட பேசிய விஷயங்கள் தான். பைபிள் இருக்கு, ஃபோன் இருக்கு. ஃபோன் தூரம் போக பைபிள் கிட்ட வருது. ஃபோன் கிட்ட வர பைபிள் தூரம் போகுது. எங்களுக்கு போனை நிறைய நேரம் பார்க்கறது பிரச்சனை இல்லை. ஆனா பைபிள் ஒரு அதிகம் பார்க்கறது ரொம்ப பிரச்சனை, வாழ்க்கை பிரச்சனை. கிறிஸ்டியன் லைஃப்ல பணத்தை நாங்க தேடி போவோம், ஆனா ஆவிக்குரிய லைஃப்ல பணம் எங்களை தேடி வரும். நீங்க ஆவிக்குரியனா கிறிஸ்டியனா? ஏன்னா கிறிஸ்தவர்கள் தோத்து போவாங்க, ஆனா ஆவிக்குரியவங்க தோத்து போக மாட்டாங்க. உங்கள் வீட்டில் இருக்க மனைவியை, உங்கள் வீட்டில் இருக்க ஹஸ்பண்டை, உங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைகளை, உங்கள் வீட்டில் இருக்க நண்பர்களை, உங்கள் வீட்டில் இருக்க சகோதரங்க, குடும்பத்தில் ஒரு செகண்ட் கண்ணை மூடி, அவங்க தேவனோடு அதிகமாக இருக்காங்களா ஏதோடு அதிகமாக இருக்கான்னு இப்போ நினச்சிப்பாங்கன்னு சொன்னால் டக்குன்னு நினச்சி பார்க்க பயமாக்கும். அவங்கள நினச்சி பார்க்கல, இப்போ பக்கத்தில் இருக்க அவங்க என்னைய பற்றி என்ன நினைப்பாங்க, பக்கத்தில் இருக்க அவங்க என்னைய பற்றி என்ன நினைப்பாங்க. 15ஆம் வசனத்தில் சுகமண்டலம் வாசிக்கணும் கொண்டு வாங்க. அவன் வாசித்த போது தேவனுக்காக இன்றைக்கு நீங்கள் தேவ பிரசனத்தில் நிரம்புவீங்க. இன்றைக்கு இருந்து ஆண்டவர் தான் எனக்கு முக்கியம் இருக்கும் பொழுது தேவ பிரசனத்தில் நிரம்புவீங்க. அப்படி நிரம்பும் பொழுது ஒரு வார்த்தை அடுத்த வசனத்தில், அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கில் எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்க. வெட்டு. அதுக்கு பிறகு தேவ பிரசனத்தை பிறகு வெட்டு. ஆனா நீ அடுத்த வசனம், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீங்க. உனக்கு ஆசீர்வாத வார இடங்கள் உனக்கு தெரியாது, பணம் தாகம் உனக்கு தெரியாது, உனக்கு நிறைய பிசினஸ் இருக்காது, உனக்கு நல்ல இன்கம் இருக்காது. ஆனால் கர்த்தர் உடைய வாய்க்கால்களை நிரப்புவார். அவர் நிரப்புவார். எல்லாம் நிரம்பும், எல்லாம் நிரம்பும். இதுக்கு ஒரே ஒரு வழிதான், அவருடைய பிரசன்னம். ஆண்டவர் அழைக்கார். வருத்தப்பட்டு பாவம் சுமக்க நீங்க எல்லாரும், இது நிறைய நேரத்தில் ரட்சிக்கப்படாதவங்களுக்கு சொல்கிற வார்த்தை இல்லை. வருத்தப்பட்டு பாவம் சுமக்க நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாங்க, உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன். லட்சக்கணக்கு பிரச்சனோடு வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். மான்கள் நீரோடை வாஞ்சிப்பது போல ஆத்மாவா ஜிக்குதே, நீ மாத்தம் இந்த நாத்
நேச உம்மை ஆராதிக்கின்றே. மான்கள் நீரோடை வாஞ்சிப்பது போல ஆத்மா வாஞ்சிக்குதே. நீர் மாத்திரம் எந்த ஆத்ம நேச உம்மை ஆராதி. மறுபடியும் மறுவிசை. மான்கள் மானாத நீரோடை வாஞ்சிக்குது போல என் ஆத்மா உமக்கு ஆத்மா வாஞ்சிக்குதே. நீர் மாத்தம் எந்த ஆத்ம நேசரும்மை ஆராதிக்கின்றே. நீரே தஞ்சமென் கேடகமா என் நாவி என்று மக்கடி பணியும். நீர் மாத்திரம் சொல்லுங்க. நீர் மாத்திரம் அப்பா. நீர் மாத்திரம் மையா. நீர் மாத்திரம் அப்பா. என் வாழ்க்கையில நீர் மாத்திரமே. நீர் மாத்திரம் எந்த ஆத்ம நேசரும்மையா ராதிக்கிறேன். சொல்லுங்க. நீரே தஞ்சம் அப்பா. நீரே தஞ்சமென் கேடகமாய் என் நாவி என்னும் கடிப்படியும். நீர் மாத்திரம் எந்த ஆத்ம நேசரும்மை ஆராதிக்கிறேன். நீர் மாத்திரம் எந்த ஆத்ம நேசரும்மை ஆராதிக்கிறேன். ஆண்டவரே நீர் மாத்திரம் எனக்கு போதும் என்று சொல்லுங்க. நீர் மாத்திரம் எனக்கு போதும். என் வாழ்க்கையில நீர் போதும். நேசரும்மை ஆராதிக்கிறேன். ஆண்டவரே எனக்கு நீர் போதும். நீர் எனக்கு போதும். இந்த கொஞ்ச நாட்கள், இந்த 14 நாட்களை பெரிய ஒரு அற்புதங்களை பார்ப்பீங்க. நீங்க நினைச்சு பார்க்காத ஒரு வீடு உங்களுக்கு கிடைக்கும். நீங்க நினைச்சு பார்க்காத ஒரு வாகனம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவ பிள்ளைகள் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வாய்க்கால்களை வெட்டினா போதும், ஆண்டவர் தண்ணீரை நிரப்புவார். நீ கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் சொல்லுகிறார், என்ற பிரசனத்தில் சிறகில்லாமல் உன்னால் பறக்க முடியும். நீ காற்றை காண மாட்டாய், மலையை காண மாட்டாய். நான் அதை நிரப்புவேன். நான் நிரப்புவேன். ஒவ்வொரு நாளும் அவன் நிரப்புவா. சங்கீதம் 23 என்ன சொல்லுது? நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன், நன்மையும் கிருபையும். நீ தேட தேவையில்ல. கிறிஸ்டியன் சொன்னா தேட தேவையில்ல. ஏன்னா நம்ம கிறிஸ்டியன்ல நாம் தேட தேவையில்ல. ஏன்னா இயேசுவை நம்ம தேடல, அவர் வந்தார். ஸ்டார்டிங் அவரே வந்தது. அவரே வந்தார், நான் மீதி வராதா. அவன் சொல்லுவான், வெட்டு, இந்த பள்ளத்தாக்குல வெட்டு, வனாந்தரத்தில் தண்ணி இல்லாத இடத்துல வெட்டுவாங்க. நீங்க நினைக்கலாம் இந்த டிசம்பர் மாசம் எல்லா கம்பெனி எல்லாம் மூடுற டைம்கள், இந்த நேரத்தில் என்ன நடக்கணும் அதை யோசிக்காத. அவர் சொல்லுவாரு, என் பிரசனத்துல இருந்து வெட்டு. சிறை காவல்ல, சிறை கதவுல, உண்ட சங்கிலியில உண்ட கையையும் காலையும் கட்டி தொழு மகத்துல கட்டி இருக்கலாம். உன்னை வெளியே விட மாட்டேன்னு சொல்லலாம். ஆனா பாடி அவரை துதித்த பொழுது சிறை கதவுகள் உடைந்தது, சங்கிலிகள் உடைக்கப்பட்டது. அற்புதம் நடக்கும். மேடை ஆயத்த பண்ணு. உன் பிரச்சனை வெளிவரக்கு வேற எந்த வழியும் இல்லை. இது ஒன்றுதான் வழி. இது ஒன்றுதான் வழி.
அவன் வெட்டினா எப்படி தான் தண்ணி வந்துச்சுன்னு தெரியாது. அது கர்த்தர், தேவ பிரசன்னம். இன்னொரு காரணத்தை உங்களுக்கு சொல்றேன். சவுல் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன். திடீரென்று தேவனுடைய வார்த்தையை மீறி வாழ்ந்தான். அவனுக்கு பிசாசு பிடிச்சிட்டு, ராஜாவுக்கு பேய், ராஜ மாளிகையில பேய் பிடிச்சிருந்தா ராஜ மாளிகை எப்படி இருக்கும்? எல்லாம் பயந்து போயிருக்காங்க. ஈட்டி எடுக்கிறான் வீசுறான், கத்தி எடுக்கிறான் வீசுறான், பைத்தியக்காரமாய் கத்துறான், ராஜாவை கட்டி வைக்கிறான். ராஜா அங்க ஓடுறான் இங்க ஓடுறான். பேய் பிடிச்சா உடுப்பு இல்லாமலாம் ஓடுவாங்க. அந்த மாதிரி அவனுக்கு பேய் பிடிக்கும். திடீர்னு பேய் பிடிக்கும். அவனுக்கு ஒரு பெரிய குழப்பம், மாளிகையோ கலக்கத்தில் இருக்கு. அந்த நேரத்தில் ஒருத்தன் வந்து கேட்குறான் ராஜா கிட்ட, கொஞ்சம் நல்ல லெவலில் இருக்க நேரத்தில் 1 சாமுவேல் 16:15. அப்பொழுது சவுலின் ஊழியக்காரன் அவனை நோக்கி, இதோ தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி உண்மை கலங்கம் பண்ணுது. அடுத்த சொன்னான், சுரமண்டலம் வாசிக்கிறது தேடினொருவனை தேடும்படி எங்கள் ஆண்டவனாகிய நீர் உமக்கு முன்பாக நிற்கிற உம்முடைய அடியார் கட்டளையிடும். அப்பொழுது தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி உண்மையில் இறங்கி அவன் கையினால் அதை வாசித்தாள். நீ சுகமாய் சௌக்கியமாய் செழிப்பாய் ஜெயமாய் ஆசீர்வாதமாய் மாறுவே. ஹல்லேலூயா. தேவ பிரசன்னத்துக்கு வந்து அப்படியே பாடி அவங்க துதிக்கிற நேரத்தில் எல்லா பேய் பிசாசெல்லாம் போயிடும். எல்லா கடன்கள் மறைஞ்சு போகும், தானா போகும். நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. ஜபிக்க போனா அதிர பறக்க போகக்கூடாது. எலும்பி லேட்டா விட்டு சொத்தும் பைபிள் வாசிக்க தான் அப்படிதான். இதெல்லாம் சரி செல்லாது. நீங்க அவரை ஏமாத்தாதீங்க. ஒரு நிம்மதியாக உட்காந்து ஒரு 10 மூச்சு விட்டு ரிலாக்ஸ் ஆகி பாடி மைண்ட் எல்லாம் ரிலாக்ஸ் ஆகி அவருடைய சமூகத்தில் வந்து ஒரு அழகாக ஒரு பாட்டு, உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சை ஐயா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. நிறைய பேருக்கு லேட் ஆகணும். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சை ஐயா, உம் சித்தம் செய்வதுதான். பைபிள் இப்படி வாசிப்பாங்க. லேட் ஆகணும். கர்த்தரின் மேய்ப்பராக நான் தாழ்ச்சிட்டேன், அவர் என்னை புல் நிமித்து அமர்ந்து. நான் இப்போ சொன்னது கூட தீர்க்க தரிசனம். கர்த்தரின் மேய்ப்பராக நான் தாழ்ச்சிட்டேன், அவர் என்னை புல் நிமித்து. நிறைய இப்படி தான் வாசித்து போகுது. அப்படியே கூடாது. அமைதியா உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு, ஆசையெல்லாம் நீர்தான் ஐயா, தேவையெல்லாம் நீர்தான் ஐயா, ஆசையெல்லாம் நீர்தான் ஐயா, தேவையெல்லாம் நீர்தான் ஐயா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. அமைதியா அவருடைய பிரசன்னத்தில் அப்படியே இருந்து ஒரு அமைதியான இடத்துல
ஒரு 5-10 நிமிடம் அப்படியே ஆராதித்து அப்படியே எல்லாத்தையும் மறந்து அப்படியே ஆராதிப்பீங்கன்னா இப்படியே செஞ்சு கொண்டு போகணத்தில் உங்கள் ரூமுக்குள்ளே யாரோ பறக்கிற மாதிரிலாம் பார்ப்பீங்க. நான் தேவனுடைய தூதர்களை பார்க்க வேணும்னு சொல்லுங்க. தூதர்களை பார்ப்பீர்கள். தேவ பிரசன்னம் உங்கள் மத்தியில் இருக்கும். இதை செஞ்சுட்டு வெளியே போகும் பொழுது நீங்கள் பார்ப்பீங்க, எல்லா இடத்தையும் கத்த நிரப்பியிருப்பா, எல்லாம் நிரப்பியிருப்பா. கடைசியாக 3 நாடுகள் கடற்கரை மணல் போல சேர்ந்து யுத்தம் பண்ண யோசபாத் ராஜா கிட்ட வராங்க. யுத்தம் பண்ண யாரோட? யோசபாத் ராஜா. கடற்கரை மணல். வீட்டுக்கு போய் வாசிங்க. என்ன பண்றன்னு தெரியாது. அந்த நேரத்தில் ராஜா யுத்தம், இது வேற ஒரு சம்பவம், என்ன பண்றன்னு தெரியாது. அந்த நேரத்தில் ஒரு பிளான் பண்றாமா. 2 நாளாகம் 20-21 பின்பு அவன் ஜனத்தோடைய ஆலோசனை பண்ணி, உங்க வீட்டில் பெரிய பிரச்சனை இருந்துச்சுன்னா வீட்டாக்களோட கொஞ்சம் பேசி கூடி இந்த பிரச்சனைக்கு என்ன செய்யலாம் சொல்லி ஒரு பிளான் ஒன்று பண்ணுங்க. இந்த இடத்துல யாராவது ரொம்ப பெரிய பிரச்சனை இருக்கீங்களா? இந்த இடத்துல ஆக்கள் சொல்கிறேன், சில பிரச்சனை இருந்தா ஒரு 3 நாள் நிறைய காரியத்தை நோ சொல்லுங்க. உங்கள் லைஃப்பில் நீங்கள் வெளிச்சமாக மாறுவீங்க. உங்களுடைய பெரிய கோடிக்கணக்கு பிரச்சனை அப்படியே சும்மா தூக்கி வீசிடுவாங்க. அவன் ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவளுக்கு முன்பாக, அதாவது யுத்தம் பண்ணுவதற்கு முன்பாக, உன்னுடைய வேலைக்கு முதல்ல, உன்னுடைய பிசினஸ்க்கு முதல்ல, உன்னுடைய சேலுக்கு முதல்ல அவன் என்ன செய்வான்? பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்க ஆயுத மனிதர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடுகிறேன். வர்ஷிப் வச்சான். கொஞ்சம் வர்ஷிப் பண்ணி பைபிள் எடுத்து வாசித்து மெதுவா நிதானமா ஆண்டோடு கொஞ்சம் இருங்க. உங்க வீட்டுக்குள்ள நீங்க பைபிளை வாசிக்கிறதில் ஜெபிக்கும் பொழுது ஒரு வாசம் உங்களை அறியாம வீட்டுக்குள்ள அப்படியே போகும். அது போக போக வீட்டுக்குள்ள எல்லாம் அசுத்தமும் போயிடும். நீங்க ஆவிக்குள்ள போங்க, தேவ பிரசன்னத்தில் வாங்க. ஒருவேளை கேட்கலாம், பாஸ்டர் நானே தனிமையாக்க வாழ்க்கையில வெறுத்து போய்க்கேன், நான் என்ன செய்யன்னு தெரியாது. பத்மு தீவுல தண்ணி இருந்த யோவான் ஆவிக்குள்ளாய் மாறினான். நீ நினைச்சா கூட எந்த இடத்திலும் உன்னால ஆவிக்குள்ள மாற முடியும். அவன் பாடுகளை நியமித்து பின்பு அவன் ஜனத்தோடு ஆலோசனை பாடுகளை நிறுத்தினான். 22 அவர்கள் பாடி துதிக்க செய்ய தொடங்கிய போது, நீங்க இன்றைக்கு ஸ்டார்ட் பண்ணா யூதாவுக்கு விரோதமாய் வந்த பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கொருவர் விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழுப்பினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தாங்க. பாங்க 3 நாடு வந்துச்சு. 3 நாடு, இந்த பக்கம் 2 பேர், அந்த பக்கம் இந்த 3 பேர் வந்து அவனுக்கு எதிரா. இந்த 2 பேரை கர்த்தர் சேர்த்தாங்க அவனுக்கு எதிரா. இவன் 2 பேரை சேர்ந்து அவனை வெட்டி போட்டாங்க. வெட்டி போட்ட பிறகு இவங்க 2 பேர் இவங்குள்ள வெட்டிட்டாங்க. அடுத்த வசனம் எப்படின்னா, அம்மான் புத்திரரும் மோவாபியரும் மலை தேசத்து குடிகளை சங்கரிக்கவும் அழிக்கவும் அவளுக்கு விரோதமாக எழுப்பினார்கள். இப்ப சேர் குடிகளை அழித்து தீர்த்த போது தங்களில் ஒருவர்களை அழிக்கத்தக்கதாக கை கலந்தார்கள். அவங்களே போனாங்க. நீ துதிச்சு ஆராதிக்கும் பொழுது ஓம் பிரச்சனையா நீ ஒன்றும் செய்ய தேவையில்ல. பிரச்சனை தானா. நீ வீடு வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. யாரோ ஒருத்தவனுக்கு சும்மா வீடு தருவான். ஆண்டவரே ஆமென் சொன்னனுக்கு மட்டும் அதை கொடுப்பீராக. நீ வாகனம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு வாகனம் தானா கிடைக்கும். நான் இதெல்லாம் அனுபவிச்சவன். நான் வாங்காம வாகனம் வீடெல்லாம் கிடைச்சவன், பணம் எல்லாம் சும்மா கிடைச்சவன். ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது நன்மைகள் உன்னை தேடி வரும். இப்ப இத காலையில செய்யலனா எல்சேஷன் நாய் மாதிரி நாக்க வெளியே போட்டு காலையில போகணும்.
அப்படியே தேடி போகணும். ஆனா நீ காலில் பாதத்தில் இருந்தா எல்லாம் வீட்டை தேடி வரும். ஆமென். எல்லாம் தேடி வரும். இயேசுவின் நாமத்தில் நீங்களாம் டாக்ஸ் கட்டுற அளவுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தினாலே டாக்ஸ் கட்டுற அளவுக்கு ஆசீர்வதிப்பாராக. நான் முடிக்கிறேன் ஒரு நிமிஷம். தேவ பிரசன்னத்தில் முடிக்கிறேன். இந்த காலையில் ஒரு நல்ல தீர்மானத்தை எடுங்க. நிறைய பேர் எவ்வளோ தேவ பிரசன்னத்தில் ஆவியில் இருந்த நீங்கள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருந்திருக்கீங்க. இன்றைக்கே நீங்கள் ஜெபிக்க போனால் உங்களுக்கு தூக்கம் வரும், ஸ்டார்ட் பண்ண நினச்சா. ஆனால் அதை உடைங்க. 2-3 நாளில் நீங்கள் அதுக்குள்ளே வந்துடுவீங்க. மறுபடியும் தேவனுடைய சமூகத்துக்கு வாங்க. எப்போ வாரீங்களோ நீங்கள் வர ஸ்டார்ட் பண்ண நேரத்தில் உங்களுடைய பாதங்களுக்கு பாதரட்சைகள் போடப்படும். நீங்கள் வந்து கொண்டு இருக்க நேரத்தில், வீட்டுக்கு வர முதல்ல நீங்கள் ஸ்டார்ட் பண்ண நேரத்தில் உங்களுக்கு உயர்ந்த வஸ்திரங்கள் போடப்படும். நீங்கள் வந்து கொண்டு இருக்க நேரத்தில் உங்களுக்கு மோதிரங்கள் போடப்படும். ஆனால் நீங்கள் வீட்டுக்கு வந்து சேர்ந்தோன்ன மூத்தவங்க பொறாமைப்படுற அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்துவார். மூத்தவங்க பொறாமைப்படுற அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்துவார். மூத்தவங்க பொறாமைப்படுற அளவுக்கு கர்த்தர் உயர்த்துவார். உங்க அண்ணன்மார் பொறாமைப்படுற அளவுக்கு உயர்த்துவார். உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க மற்றவங்க பொறாமைப்படுற அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்துவார்.